ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் வித் vlog. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் vlog மாதிரி இருக்கும். ஒரு 1 day ட்ரிப் மாதிரி நாங்கள் தஞ்சாவூர் போயிருந்தோம். அதை தான் உங்களுக்கு vlog-ஆ என்னென்ன ஷூட் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜனவரி தை மாதம் பிறந்துட்டாலே அவ்வளவுதான், சொந்தக்காரவங்கலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கல்யாண ஃபெஸ்டிவலாக இருக்கும். ஸோ அதுக்கான நிறைய பர்ச்சேசிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு vlog தான். சொந்தக்காரவங்களுக்கு எங்களோட சொந்த ஊரில் கல்யாணம். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். எங்களோட ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய ரிலேட்டிவ்ஸோடு போகிறதுனால ட்ரெயினில் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே ஒரே ஆள் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ஃபேமிலியோடு போட்டிருக்கிறதுனால நான் எங்கெங்கே போய் என்ன பார்த்துருக்கனோ அதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதனால் அதை எதையுமே கவர் பண்ணலை. ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கே போகணும், தஞ்சாவூரில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அப்புறம் நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் தான். எங்களோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆனது சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே போயிட்டு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னருக்கு வெளியில் வந்திருந்தோம். தஞ்சாவூரில் ஃபுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபுட்டு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஊரோட ஸ்பெஷல் ஸ்வீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரெசிபி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேமிலியோடு போயிருந்தனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய வேலை அப்படின்னு எதுவும் கிடையாது. எல்லாமே ப்ரீ பிளான்டாக ப்ரீ புக்கிங்காக போயிருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப பெரிய டென்ஷன் எதுவும் கிடையாது. எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் ஃபேமிலி தான். அதனால எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கெட் டுகெதர் ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நாங்கள் வந்து எல்லாமே ரெசிடெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு பிஜி மாதிரியும் ஸ்டே பண்ணியிருந்தோம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வசந்த பவனில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து வசந்த பவனில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற ஆரிய பவனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கான்செப்டுக்குள்ளே தான் போக முடியும் ஃபேமிலியோடு போனோம்னா. ஸோ முதல் நாள் சனிக்கிழமை இந்த மாதிரி தான் போச்சு. மறுநாள் மார்னிங் எந்திரிச்சு எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மாரியம்மன் கோவிலில் வந்து நடந்தது. ஸோ கல்யாணத்தை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற சத்திரத்தில் ரிசப்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தஞ்சாவூர் அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ரிசப்ஷன் விருந்து, கல்யாண விருந்து கூட இந்த மாதிரி கெடா வெட்டி தான் போடுவாங்க. ஸோ நாங்கள் போயிருந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க மண்டபத்தில். நாங்கள் மட்டும் கொஞ்சம் பேர் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஸோ அந்த கோவில் கிளிப்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி தஞ்சாவூரில் மாரியம்மன் கோயில் வந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விசிட் பண்ணுறேன். இந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு அம்மனாமா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட பேர். பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. க்ரௌடும் நிறைய இருந்துச்சு. சண்டே அப்படின்னாலுமே முகூர்த்த நாள் அப்படிங்கிறனால மார்னிங் டைமிங்கில் நிறைய மேரேஜும் நடந்துச்சு. போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி சர்பத் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் நார்த்தங்கால வந்து ஜூஸ் போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே சர்பத் வந்து பார்த்திங்கன்னா லெமனில் போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த தஞ்சாவூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்தங்கால வந்து லெமன் சர்பத்லாம் போடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவிலில் இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். தஞ்சாவூரோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையாட்டி பொம்மை தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாமே இது மண்ணில் தான் இருக்கும், பிளாஸ்டிக்கில் அவ்வளோவா பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் நிறைய தலையாட்டி பொம்மைகள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே அப்படியே அழகாக பார்த்துட்டு விலையெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வந்து மண் பாத்திரத்தில் வாங்கணும் அப்படின்னு தான் விருப்பம், பிளாஸ்டிக்கில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு எல்லாமே என்னென்ன இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முந்தையே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனாதான். ஏன்னா ஜென்ஸோடு நம்ம போகிறோம் அப்படின்னாலோ ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க.
போகும்போதே நம்மளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கிளம்பலான்னு அர்ஜென்ட் படுத்திட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் இருக்கிறதுனால போகிறதுக்கு முந்தையே அமர எல்லா கடையும் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் நிறைய வீட்டில் இருந்து நிறைய பேர் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து கூட சேல் பண்ணாங்க. நான் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். பச்சரிசி மாவு, உப்பு, கேசரி பவுடர் இது போட்டு ரிங் முறுக்கு மாதிரி சுட்டு நிறைய லேடிஸ் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே அது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த அம்மனுக்கு சாத்துறதுக்கு கல்லுப்பு, மிளகு இந்த மாதிரியும் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு தான் அப்படியே போயிட்டுருந்தோம். கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் கோவிலில் வந்து நிறைய வேலைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே. ஸோ அதனால் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூடி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மெயின் கேட்டில் இல்லாமல் வேறு ஏதோ வடக்கு புறமாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செப்பலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கோவிலில் போய் சாமியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் பண்ணல. பட் கோவில் வேலைகள் நிறைய நடக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் இந்த மண், ஜல்லி அதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. சாமியை கும்பிட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஆளுங்க எல்லாமே பறக்க அடிச்சுருவாங்கன்னு, அதே மாதிரி அவசரமாக கிளம்பணுன்னதுனால டக்குன்னு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த தலையாட்டி பொம்மை, ராஜா ராணி பொம்மைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாப்பில் ஒவ்வொரு ரேட் இருந்தது. பட் கண்டிப்பாக அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த தடவை எந்த பிளானும் பண்ணலை. நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போயிருந்தோம்னா நான் கண்டிப்பாக இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நானே ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ட்ரெயினில் போயிருந்தனால லக்கேஜஸ் எதையும் தூக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நான் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை. சின்ன ஐட்டம் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் போயிருந்த டைமிங்கில் அங்கே வந்து பொருட்காட்சி எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் வந்து பார்த்ததில்ல அவ்வளோவா. இந்த மாதிரி எப்போவுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லைங்களா. எப்போவுமே சொந்த ஊர் அப்படிங்கும்போது அதோட நேட்டிவிட்டி ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ ஒருவேளை எங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான நான் விஷயங்கள் சொல்கிறேனா அப்படின்னு தெரியல. இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து நான் வந்து போயிருந்தோம். பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். குட்டீஸுங்க, ஒரு குறிப்பிட்ட 6th 8th படிக்கிற பசங்க, அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, என்னோடய டாட்டர் எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாங்கள். அப்போ நிறைய பசங்களுக்கு நம்மளோட கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது கூட தெரியல. எத்தனை டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த எக்ஸிபிஷன் போய் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கும்போது எங்கள் வீட்டு பசங்களுக்கே ஓரளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறது, PWD, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை, அப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாக இந்த மாதிரி செட் போட்டு அதில் அவங்களோட யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பசங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு கேமரா, இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பக்கம் வந்து யானையோட தந்தம், நாட்டு மாட்டோட கொம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் அதை மட்டும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இருந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ ஒரு PWD டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து காவேரி ஆறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஆறு, வெண்ணாறு, இது எல்லாமே எப்படி இருக்குது, எங்கெங்கேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பப்ளிக்கு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே கையால் ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்படியே 1 by 1 பாருங்களேன். உங்களுக்கு பார்க்கும் போதே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை போய் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்
என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யாராவது என்னோடய சப்ஸ்கிரைபரோ ஃபாலோவர்ஸோ தஞ்சாவூராக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ராட்டினம் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆமை, அப்புறம் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில ஐட்டம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது எல்லாமே நான் ஸ்கூல் டைமிங்கில் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காலப்போக்கில் எல்லாமே மறந்துருச்சு. பட் அதுக்காக அவ்வளோ மோசமாக மறந்துருச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ தஞ்சாவூரோட ஸ்பெஷல் ஐட்டம் மண்பானைகள், பொய்க்கால் குதிரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும். வீட்டுக்கு கூட எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய மண் பாத்திரங்கள் எல்லாமே நான் எங்கள் சொந்த ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். என்னோடய மதர் இன்லாவோ சிஸ்டரோ ஏதாவது புதுசாக யூனிக்காக வந்துச்சுன்னா வாங்கி வரும்போது எடுத்துகிட்டு வர்றது உண்டு. மாட்டு வண்டி, அப்புறம் இந்த குதிரை வண்டி, இது எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அன்றைக்கி சண்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் போனது. ஸோ சண்டே அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லோக்கலில் இருக்கிற கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம் பண்ணுற குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற புது மாலுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் சிஸ்டர் வீட்டில். ஸோ அதனால் அதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எக்ஸிபிஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே பசங்களுக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ் தான், ஒன்றும் ரொம்ப பெருசாக சாப்பிடல, குட்டீஸுங்க எல்லாமே மாலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் எக்ஸிபிஷனில் எதுவும் பெருசாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல. எனக்கு வீட்டுக்கு தேவையான சில ஐட்டம் மட்டும் வாங்கலாமான்னு போயிருந்தேன். பட் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஊரில் வந்து சண்டே டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ பொதுவாகவே எல்லா ஊர்லேயுமே எக்ஸிபிஷன் வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் ஊர் பக்கமும் இருந்தது. ஸோ என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரை பற்றின சில விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்னா ஒன்றும் நிறைய ஷாப் எதுவும் இல்லை, ரொம்ப கம்மியான ஷாப் தான். பட் இந்த கவர்மெண்ட்டோட அந்த துறைகள் இருக்கும் இல்லையா, அந்த டிவிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லாக விளையாட்டு, அந்த ராட்டனம், கப்பல், அப்புறம் குட்டீஸுங்க போயிட்டு வர அந்த ட்ரெயின், அந்த மாதிரி ஐட்டங்கள் காமனாக எக்ஸிபிஷன்னா என்னென்ன போடுவாங்களோ அது இருந்தது. அப்புறம் கலையரங்கமில் தான் கிளாசிக்கல் டான்ஸ் வந்து நடக்க போகுது. அதுக்கு அந்த பசங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை எதையும் பார்க்கல. அப்புறம் அப்படியே அங்கே எல்லாத்தையும் ஒர்க் முடிச்சுட்டு நான் 2 கப் மட்டும் வாங்கினேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. அப்படிங்கிறனால 2 காஃபி கப் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் நிறைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம். சொந்தக்காரவங்களெல்லாம் பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எங்களோடதும் பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ எப்பப்போ நம்ம அவங்கள சந்திக்கிறோமோ அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வெளியில் போகிறது எல்லாமே ஒரு தனி சந்தோஷம்தான். கண்டிப்பாக அது எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கூட்டு குடும்பத்திலேயே இருந்து இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கோம். சில பிஸ்னஸ் ரீசன், அப்புறம் வந்து பசங்களோட எஜுகேஷனுக்காக அவங்கவுங்க செப்பரேட்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரோட ஃபேமிலியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னைக்காவது நம்ம சேரும்போது சூப்பராக எத்தனை நாள் நம்ம பிரிஞ்சு இருக்கோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் 2 days எல்லா ரிலேஷன்ஸோடையும் நல்ல ஜாலியாக போச்சு. திருப்பி வீட்டுக்கு வந்தோம்னா தனியாக இருக்கணும். தஞ்சாவூரில் புதுசாக இந்த மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தான் அழைச்சிட்டு போனாங்க. ஸோ போகும்போதே எல்லாமே பார்த்தோம். பட் மால் அப்படின்னா இங்கே கோயம்புத்தூரில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி தான் சேம் ஷாப் எல்லாமே இருந்துச்சு. சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். உள்ளுக்குள்ளே போனால் வழக்கம் போல் என்ட்ரி எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பேர்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த பேர்டோட பேர் என்னன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் இதையே இந்த இடத்துல வந்து அழகாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட் தஞ்சாவூரில் ஒரு மால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா ரொம்ப பெரிய என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கல்லணைக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போகலாம்.
அதுக்கப்புறம் பார்க் இருக்குது, மணிமண்டபம் இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி இடங்களில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பழக்கம் இருக்குது. பட் இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாகவே நான் நினைக்கிறேன். பட் ஆனால் மூவி எல்லாம் தியேட்டர் இன்னும் ஓப்பன் பண்ணலையாமா. அப்புறம் போயிட்டு பசங்க எல்லாருமே குட்டீஸுங்க வந்து கேம் செக்ஷனுக்கு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் வந்து மேக்ஸில் என்ன ஆஃபர் போகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு நான் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபுட் கோர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டமை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட தஞ்சாவூர் vlog உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.